நைட்டு வந்து நீ அவனை செட்யூஸ் பண்ணிடணும். அதாவது அவனும் நீயும் இன்றைக்கி நைட்டு ஒன்றா இருந்துட்டிங்கன்னா அந்த வீடியோவை ப்ரூஃபாக காட்டி நான் வந்துட்டு வந்து ஈஸியாக டிவோர்ஸ் வாங்கிடுவேன், அதுக்கு நீ எனக்கு கண்டிப்பாக சொன்ன மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த பொண்ணு தயங்குவா, நாளைக்கு நீங்கள் சேர்ந்துட்டு என்னை வந்து ரோட்டில் விட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவளுக்கு ஒரு பயம் வந்துடும். நீ இன்னும் இந்த வீட்டில் வேலைக்காரியாக கஷ்டப்பட போறியா, அவனை கல்யாணம் பண்ணால் உனக்கு ஒரு நல்ல லைஃப் அது கிடைக்கும், அதனால நான் சொல்கிறது கேளு, எனக்கும் என் பிரச்சனை தீர்ந்துடும், உனக்கும் ஒரு வாழ்க்கை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசி பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பொண்ணையும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வான்னு அனுப்பிச்சிருவா. இப்போ அவள் பெட்ரூமில் கேமராலாம் செட் பண்ணிவிட்டு என்ன இவங்க 2 பேரையும் காணமேன்னு வெளியில் வந்து எட்டி பார்த்தா சம்மர் வந்து குளிச்சுட்டு வெளியில் வந்து கிளாக்கை பார்ப்பான். அங்கே ஒரு பெரிய கடிகாரம் இருக்கும். இவங்க வீட்டில் நுழையும் போது மணி 10 இருக்கும். ஆனால் இப்போ அந்த கிளாக்கில் டைம் வந்து 9ன்னு காட்டும். ஒருவேளை அது ஓடாத கடிகாரமாக இருந்தால் கூட அதே நேரத்தில் தானே இருக்கணும், எப்படி இது 9 மணி காட்டுதுன்னு அவனுக்குள்ளே ஒரு ஒரு தடுமாற்றம் வந்துடுது. என்ன இங்கே ஏதோ வித்தியாசமாக நடக்குதுன்ட்டு.